அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு க்யூட் பேபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதே இட்லி மாவு தான். ஸோ ஏன்னா இட்லி மாவில் நிறைய விஷயம் இருக்குது. இட்லி மாவு இல்லாமல் நாளும் போகாது. அது யாராக இருந்தால் கூட ஓகே, ஒர்க்கிங் கேர்ள் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தால் கூட சரி ஓகே. ஆனால் இட்லி மாவு ரொம்ப பேஸ். ஸோ அதனால் ஒரு சின்ன டிப்ஸ் தான், வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் டிப்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வர என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள ஆல் என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வாங்க டிப்ஸ்குள்ளார போகலாம். நான் உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். என்னடா ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அது போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன், நல்லா ஊறி போயிருக்குன்னு பாருங்கள். இதில் நான் 2 தாட்டி அரிசி போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ தேர்டாக நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். இது டிப்ஸ் நம்பர் 1. வெந்தயம் போட்டால் நல்லா நைஸாக அரைப்பட்டுமா, நல்லா மாவும் ஆகிடும் வெந்தயம் போட்டால். அதுக்கப்புறம் நீங்கள் உளுந்து போடுங்க. உளுந்து போட நீங்கள் வெந்தயம் அரைஞ்சிடும். அது ஒன்று கூட முழுசாக இருக்காது, அது தோலும் இருக்காது, நல்லா அரைப்பட்டுரும். அதுக்கப்புறம் உளுந்து போட்டு நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது, அதுதான் டிப்ஸே. தண்ணியை தெளித்து விடணும். தெளித்து விட நல்லா மாவு புசுன்னு வந்துடுவீங்க பாருங்கள். மாவு வெண்ணெயாட்டம் அப்படியே மேலே நிற்குது. இதில் எடுத்து நீங்கள் இட்லி போடுங்க, தோசை போடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இது போல் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. நான் 2 தாட்டி அரிசி உளுந்து எல்லாம் எடுத்து கலந்து வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்றாவது முழுசாக உளுந்தோ இல்லைனா வெந்தயமோ இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோ இதுவாக நைஸாக அரைப்பட்டுரும். நீங்கள் தோசை ஊற்றும் போது பசங்க வாயில் எனக்கு வருதுமா, உளுந்து இருக்குது வெந்தயம் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.